வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல நம்ம நகைக்கடையை திறந்துடுவோம். லைட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு லைட் போட்டு. எனக்கு பை நேச்சர் இருட்டே பிடிக்காது, வெளிச்சம்தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெளிச்சத்திலே உட்கார பார்ப்பேன். நம்ம நகைக்கடையை பார்ப்போம் இன்றைக்கி. இந்த ஹாரம் நான் போட்டு காமிச்சிருவேன். இந்த ஹாரம் வந்து செட்டிநாடு ஸ்டைல், தெரியுதா உங்களுக்கு? சரி, இதை வந்து எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தவங்க பழைய எழுத்தாளர், ப்ரொடியூசர் பஞ்சு அண்ணன், அவங்க மனைவி பஞ்சு அருணாச்சலம், அவங்க மனைவி மீனா அண்ணி, அண்ணமுடின்னு கூப்பிடுவோம். அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள செட்டிநாட்டிலேருந்து காரைக்குடியிலேருந்து ஸ்டோன்ஸ் வர வச்சு அவங்க வீட்டில் வச்சு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான மனுச்சி, ரொம்ப அன்பான அருமையான மனுச்சி. அவங்க எனக்கு இதை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதோட மேட்சிங் பேங்கிள் இது. என் பொண்ணு பெரிய தோடு போட மாட்டா சாதாரணமாக, அதனால் இதுக்கு இந்த தோடு தான் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா? இது ஆஸ் யூஷுவல் இரவல் நகை. ஸோ நகைக்கதை முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை கதை தினம் ஒரு நிமிஷமாக சொல்கிறேன். என்ன ரீசன் சொல்கிறேன்னு சொன்னதுக்கு, எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு வந்திருக்கோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, நான் சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா 5 இயர் பிளான் எடுத்து, அப்பா முதல்ல ஆர்மி எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்தார், அம்மா ஒரு டான்ஸர் டீச்சர். ஓகேங்களா? அப்படி அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 5 இயர்ஸ் பிளான் எடுத்து கேரளாவில் ஒவ்வொரு ஊராக ட்ராமா போட்டு 5 இயர் பிளான் பிரகடனப்படுத்திட்டு வந்தாங்க. அது எவ்வளோ நல்லதுன்னு. அது அந்த காலத்தில் காங்கிரஸ் பீரியடில் அது கவர்மெண்ட் சேங்ஷன் வாங்கி அது பண்ணாங்க. அது ஒரு வருமானம். ஓகேங்களா? அப்போ ஊராக போகும்போது சம்மர் ஹாலிடேஸில் மாத்திரம் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. சம்மர் ஹாலிடேஸ்லேருந்து எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து நாங்கள் போயிடுவேன். ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு என்ன ஒரு 8-9 வயசு இருக்கும். 58, 59, 1959. அங்கே போனால் அந்த ஊரில் போனோன்னே ஒரு ஊருக்கு போவோம். பெட்ஃபோனில் பாடுவோம், ஆடுவோம், அப்படி போயிடுவோம். ஒரு ஊருக்கு போனோன்னே அந்த ஊர் தலைவர் வீட்டில் தான் தங்க வைப்பாங்க. நல்ல வீடாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் பெரிய நல்ல ட்ரீட்மெண்ட். ஏன்னா அப்பா ஹீரோ, அம்மா ஹீரோயின். நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்களை வந்து கூடவே ஆளுங்கள்லாம் அப்படி பார்க்க வருவாங்க. ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப பெருமையாக, ரொம்ப திமிரோட ஒரு வாழ்க்கை நல்லா போச்சு. ஓகேங்களா? திடீர்னு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அம்மா வந்து சென்னைக்கு வந்தாங்க. இந்த 5 இயர் பிளான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில், சரோஜா பாலிகா அப்படின்ற ஸ்கூலில் அம்மா டீச்சராக சேர்ந்தாங்க. அப்பா வந்து ஒரு அரிசி கடை வச்சார், அப்புறம் வேறு ஏதோ கடை வச்சார். நம்பர் 10 7 கோல்ட் ஸ்ட்ரீட். அது எதிர்க்க கடையெல்லாம் வச்சு வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், வீட்டு பின்னாடி தோட்டம் போட்டு வச்சுருவார் அவர். ஓகே, நாங்கள் கிட்டத்தட்ட பாட்டி, 2 மாமா, 2 சித்தி, நான் எல்லாம் அப்படி சைஸ் 12, 10, 7, 8 அப்படின்னு இருப்போம். ஒரே அமக்களந்தான், நிறைய டிசிப்ளின். ஓகே, இப்படி இருக்கும்போது அப்பா கேரளாவுக்கு போயிட்டு வரேன், என்னோடய சொத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் பணம் கொடுறேன் சொல்லி போனார். போனவர் 6 மாதம் திரும்பி வரவே இல்லை. அந்த மீதி கதையை நாளைக்கு சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய டாப்பிக்கு வருவோம். பிரபஞ்சத்தை அடைந்து, எண்ணங்கள் பிரபஞ்சத்தை அடைந்து நமக்கு வேணுங்கிற விஷயம் நடக்கணுத்துக்கு ஒரு நல்ல வார்த்தை ஒன்று இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். வாழ்க்கையை நாம் எப்படி கொண்டு போகணும்னு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து இது நினச்சேன், எழுதினேன், 19 நாள் எழுதினேன், ஏன் நடக்கலைன்னு நான் ஆராயணும். இப்போது திரும்பி அவங்ககிட்ட பேசியிருக்கேன். நேற்று ஒரு 15 பேர் பேசுனாங்க. நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா நாங்கள் வந்து வேளாங்கண்ணி டேன்னு சொல்லி 8th செப்டம்பர் வேளாங்கண்ணி மாதாவோட பிறந்த நாள். அதுக்கு அன்னதானம்லாம் பண்ணிகிட்ருப்போம், ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாருமா கூடி சேர்ந்து. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 3, வெரி டயர்டு. அதனால் வந்து நான் இந்த வீடியோவை நான் போடலை. அதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை போடுறேன். நான் இந்த வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் அதனால் தயாராகுங்க. உங்களுடைய புதிய ஆற்றல் அப்படி ஊற்று பெற்று வரும். எதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, எனக்கு இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன். திடீர்னு பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1500, 2000
ஒரு நாளைக்கு பார்த்தா 750 சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, வியூவர்ஷிப் குறைஞ்சிட்டு இருந்தது. யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு எங்கேயோ படித்தேன், வீடியோ பார்த்தேன். தென் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுவோம் சொல்லி நான் ட்ரை பண்ணி, எங்கே நான் 750 இருந்ததோ ஒரு வீடியோவுக்கு எனக்கு 40,000 வியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு, இன்னி வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறமே 2000லாம் வரல, 3000, 4000, 5000 அப்படின்னு வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இந்த வார்த்தையினால், இந்த ஒரு வார்த்தையினால் அனுபவிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அனுபவப்படாமல் தெரிஞ்சுக்காமல் எனக்கு நடக்காமல் மற்றவங்களுக்கு நடக்கும் நான் நம்புறதே கிடையாது. நாமாக இருந்து அந்த கடவுள்தான் பிரபஞ்சம், த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் பிரபஞ்சம். அதை நாடுங்கள். நானாக இருக்கும்போது இந்த நானாக இருப்பது தான், இந்த பிரபஞ்சம்தான் நம் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களுக்கும் அடித்தளம், ஃபவுண்டேஷன். அது மேலே தான் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே நாம் அப்படியே கட்டிக்கிட்டே வரோம். வாழ்க்கை என்பதை கட்டிக்கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே நல்லா இருந்துருவீங்க. ஆனால் இட் ஷுட் ரிலேட் டு த பிரபஞ்சத்தை நோக்கி அந்த எண்ணங்கள் போக வேண்டும். நான் என்கின்ற வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம், அதுதான் காரியமும் காரணமும். எனவே நான் என்கின்ற வார்த்தைக்கு மிகுந்த சக்தி உள்ளது. நான் என்ற வார்த்தையில் எல்லா விதமான அண்ட சராச்சரங்களும் அடங்கியுள்ளது. ஏனெனா நான் தான் கடவுள், நான் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் அண்டச்சராச்சரமும் அடங்கி இருப்பது நமக்கு தெரியும். இது மிக சக்தி வாய்ந்த வார்த்தை. இந்த வார்த்தையில்தான் வாழ்க்கையின் சாராம்சமும் மொத்தமாக அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை சரியான வகையில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். காட்சிப்படுத்தும் போது அது எல்லா விதமான ஆசைகளும் நமக்கு தேவையான விகிதத்தில் தேவையான வார்த்தைகளை சொல்லி காட்சிப்படுத்தும் போது அது நம்முடைய இதயத்தை போய் அடைகிறது. இதயத்திலிருந்து நம்மளுடைய மூளையின் செல்லில் சேர்கிறது. அப்போது நிறைய மாற்றம் இருக்கும். அப்படி பளிச்சு மண்டைக்குள்ளே மாற்றம் வரும். அங்கேருந்து தான் அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுது. சப்கான்ஷியஸ் மைண்டு உள்ளுணர்விலிருந்து நேராக பிரபஞ்சத்தை அடைகிறது. அப்படி பிரபஞ்சத்தை அடையும் பொழுது அந்த பிரபஞ்சம் நம்மளுடைய ஆசைகளை எதிரொலிக்கும் போது காட்சிப்படுத்தும் அனைத்தும் நம்மை வந்தடையும். அந்த ஒரு நிலையில் நம்மை சுற்றி ஓர் ஒளிவட்டம் உண்டாகுகிறது. அந்த ஒளிவட்டம் நீளமாகவும் வெள்ளையாகவும் இருக்க வேண்டும். நீளம் ஒரு அழகு, கடைசியில் எண்டில் வரும். வெள்ளையாக இருக்கிறது மிடில் வரும், லேசாக ஆரஞ்சாக இருக்கிறது கடைசியில் வரும். இதுதான் ஆரா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதுக்கு தான் நீங்கள் யோசனை பண்ணும்போது நல்ல விஷயங்களை யோசனை பண்ணுங்கள். எண்ணங்கள் நல்லதாக இருக்கட்டும். நான் என்கின்ற உங்களிடம் எண்ணங்கள் அப்படியே தோண நல்ல விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். தவறான விஷயங்கள் வந்தால் நீங்கள், அதாவது நான் என்கின்ற நீங்கள் தவறைத்தான் அடைவீர்கள். உங்களுக்கு சொன்னாங்க ஒருத்தர் 19 நாள் எழுதுனேன் நடக்கலைன்னு, அந்த மாதிரி தான் ஆகிடும். ஏன் அப்படின்னா எழுதும்போதே இப்படி தான் எழுதணும். நான் என் வாழ்வில் எல்லா விதமான சந்தோஷங்களை அடைந்து விட்டேன் இப்போது. நான் என் குழந்தைகளை நல்ல நிலையில் பார்க்கிறேன் இப்போது. நான் என் கணவர் என்னிடம் மிகுந்த அன்புடன் இருப்பதை உணர்கிறேன் இப்போது. நான் கட்டுகின்ற வீடு அழகாக முடிந்து விட்டது இப்போது. நான் நல்ல ஒரு நிலையில் எனக்கு தேவையான வேலை கிடைத்து விட்டது இப்போது. நான் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் இப்போது. நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உணர்கிறீர்களோ, எதெல்லாம் உள்ளுணர்வு டக்குன்னு வரும். ஒரு இன்ட்யூஷன். தயவு செய்து மனசை கிளியராக வச்சுக்கோங்க. கிளியராக வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு செய்யும் இது வருது. ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அந்த பாசிட்டிவ் வைப் வரும்போதே டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எனக்கு இது நடந்தது, எனக்கு நல்லது நடந்தது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு தேவையானது கிடைத்து விட்டது, என் மகள் படிப்பு, என் மகளில் நான் என் மகள்
பிவிஎஸ்சியில் சேர்வதை பார்க்கிறேன். நான் என் மகள் பிவிஎஸ்சி சேர்ந்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என் மகன் திருமணம் நடந்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எனக்கு விரும்பியவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன், அதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கூடவே சேர்த்துட்டு கண்டினியூஸாக இப்போது நீங்கள் நாம் எல்லோருமே கடவுளின் பிரதிபலிப்பு. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. கடவுளின் பிரதிபலிப்பு அப்படின்னும் போது கடவுளுக்குள்ள அத்தனை சக்தியும் நம்மள் இருக்கும். அந்த நான் தான் கடவுள், அந்த நான் தான் பிரபஞ்சம். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. நான் என்கின்ற இந்த வார்த்தையை எத்தனை முறை வேணாலும் எழுதுங்க. ஆனால் எழுதும்போதே மனசார உணர்வுகளோடு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். வாழ்வில் அற்புதங்கள் நினைப்பது நம்மளுடைய இயற்கை. இட் இஸ் நேச்சர் டு கெட் ஆல் மிரக்கிள்ஸ் இன் லைஃப். புரிஞ்சுதா? அற்புதங்கள் வாழ்வில் நினைத்தது அப்படின்னு நீங்கள் நம்புங்க, 100% நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதமும் நடக்கும். வாழ்க்கையில் எல்லா வித வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இது மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வு நல்லபடியாக அமையும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல நம்ம நகைக்கடையை திறந்துடுவோம். லைட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு லைட் போட்டு. எனக்கு பை நேச்சர் இருட்டே பிடிக்காது, வெளிச்சம்தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெளிச்சத்திலே உட்கார பார்ப்பேன். நம்ம நகைக்கடையை பார்ப்போம் இன்றைக்கி. இந்த ஹாரம் நான் போட்டு காமிச்சிருவா. இந்த ஹாரம் செட்டிநாடு ஸ்டைல் தெரியுதா உங்களுக்கு? சரி, இதை எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தவங்க பழைய எழுத்தாளர், ப்ரொடியூசர் பஞ்சு அண்ணன், அவங்க மனைவி பஞ்சு அருணாச்சலம், அவங்க மனைவி மீனா அண்ணி, அண்ணமுடின்னு கூப்பிடுவோம். அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள செட்டிநாட்டிலேருந்து காரைக்குடியிலேருந்து ஸ்டோன்ஸ் வரவழைச்சு அவங்க வீட்டில் வச்சு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான மனுஷி, ரொம்ப அன்பான அருமையான மனுஷி. அவங்க எனக்கு இதை பண்ணி கொண்டு கொடுத்தாங்க. இதோட மேட்சிங் பேங்கிள் இது. என் பொண்ணு பெரிய தோடு போட மாட்டா சாதாரணமாக, அதனால் இதுக்கு இந்த தோடு தான் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா? இது ஆஸ் யூஷுவல் இரவல் நகை. ஸோ நகை கதை முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை கதை தினம் ஒரு நிமிஷமாக சொல்கிறேன். என்ன ரீசன் சொல்கிறேன்னு சொன்னதுக்கு, எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு வந்திருக்கோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, நான் சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா 5 இயர் பிளான் எடுத்து, அப்பா முதல்ல ஆர்மி எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்தார், அம்மா ஒரு டான்ஸர் டீச்சர். ஓகேங்களா? அப்படி அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 5 இயர்ஸ் பிளான் எடுத்து கேரளாவில் ஒவ்வொரு ஊராக ட்ராமா போட்டு 5 இயர் பிளான் பிரகடனப்படுத்திட்டு வந்தாங்க. அது எவ்வளோ நல்லதுன்னு. அது அந்த காலத்தில் காங்கிரஸ் பீரியடில் அது கவர்மெண்ட் சேங்ஷன் வாங்கி அது பண்ணாங்க. அது ஒரு வருமானம். ஓகேங்களா? அப்போ ஊராக போகும்போது சம்மர் ஹாலிடேஸில் மாத்திரம் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. சம்மர் ஹாலிடேஸ்லேருந்து எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து நாங்கள் போயிடுவேன். ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு என்ன ஒரு 8-9 வயசு இருக்கும். 58, 59, 1959. அங்கே போனால் அந்த ஊரில் போனோன்னே ஒரு ஊருக்கு போவோம். பெட்ஃபோனில் பாடுவோம், ஆடுவோம், அப்படி போயிடுவோம். ஒரு ஊருக்கு போனோன்னே அந்த ஊர் தலைவர் வீட்டில் தான் தங்க வைப்பாங்க. நல்ல வீடாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் பெரிய நல்ல ட்ரீட்மெண்ட். ஏன்னா அப்பா ஹீரோ, அம்மா ஹீரோயின். நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்களை கூடவே ஆளுங்கள்லாம் அப்படியே பார்க்க வருவாங்க. ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப பெருமையாக, ரொம்ப திமிரோட ஒரு வாழ்க்கை நல்லா போச்சு. ஓகேங்களா? திடீர்னு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அம்மா சென்னைக்கு வந்தாங்க. இந்த 5 இயர் பிளான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கூலில் சரோஜா பாலிகா அப்படின்ற ஸ்கூலில் அம்மா டீச்சராக சேர்ந்தாங்க. அப்பா ஒரு அரிசி கடை வச்சார். அப்புறம் வேறு ஏதோ கடை வச்சார். நம்பர் 10 7 கோல்ட் ஸ்ட்ரீட். அது எதிர்க்க கடையெல்லாம் வச்சு வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், வீட்டு பின்னாடி தோட்டம் போட்டு வச்சுருவார் அவர். ஓகே, நாங்கள் கிட்டத்தட்ட பாட்டி, 2 மாமா, 2 சித்தி, நான் எல்லாம் அப்படி சைஸ் 12, 10, 7, 8 அப்படின்னு இருப்போம். ஒரே அமக்களந்தான். நிறைய டிசிப்ளின்.
ஓகே, இப்படி இருக்கும்போது அப்பா கேரளாவுக்கு போயிட்டு வரேன், என்னோடய சொத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் பணம் கொடுறேன் சொல்லி போனார். போனவர் 6 மாதம் திரும்பி வரவே இல்லை. அந்த மீதி கதையை நாளைக்கு சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய டாப்பிக்கு வருவோம். பிரபஞ்சத்தை அடைந்து, எண்ணங்கள் பிரபஞ்சத்தை அடைந்து நமக்கு வேணுங்கிற விஷயம் நடக்கணுத்துக்கு ஒரு நல்ல வார்த்தை ஒன்று இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். வாழ்க்கையை நாம் எப்படி கொண்டு போகணும்னு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க. எனக்கு இது நினச்சேன், எழுதினேன், 19 நாள் எழுதினேன், ஏன் நடக்கலைன்னு நான் ஆராயணும். இப்போது திரும்பி அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நேற்று ஒரு 15 பேர் பேசுனாங்க. நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா நாங்கள் வேளாங்கண்ணி டேன்னு சொல்லி 8th செப்டம்பர் வேளாங்கண்ணி மாதாவோட பிறந்த நாள். அதுக்கு அன்னதானம்லாம் பண்ணிகிட்ருப்போம், ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாருமா கூடி சேர்ந்து. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 3, வெரி டயர்டு. அதனால் நான் இந்த வீடியோவை நான் போடலை. அதுக்காக தான் இன்றைக்கி நான் இதை போடுறேன். நான் இந்த வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் அதனால் தயாராகுங்க. உங்களுடைய புதிய ஆற்றல் அப்படி ஊற்று பெற்று வரும். எதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, எனக்கு இதை நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன். திடீர்னு பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் 1500 2000, ஒரு நாளைக்கு பார்த்தா 750. சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, வியூவர்ஷிப் குறைஞ்சிட்டு இருந்தது. யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு எங்கேயோ படித்தேன், வீடியோ பார்த்தேன். தென் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுவோம் சொல்லி நான் ட்ரை பண்ணி, எங்கே நான் 750 இருந்ததோ ஒரு வீடியோவுக்கு எனக்கு 40,000 வியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு. இன்னி வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறமே 2000லாம் வரல, 3000, 4000, 5000 அப்படின்னு வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இந்த வார்த்தையினால், இந்த ஒரு வார்த்தையினால் அனுபவிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அனுபவப்படாமல், தெரிஞ்சுக்காமல், எனக்கு நடக்காமல் மற்றவங்களுக்கு நடக்கும் நான் நம்புறதே கிடையாது. நாமாக இருந்து அந்த கடவுள்தான் பிரபஞ்சம். த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் பிரபஞ்சம். அதை நாடுங்கள். நானாக இருக்கும்போது, இந்த நானாக இருப்பது தான், இந்த பிரபஞ்சம்தான் நம் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களுக்கும் அடித்தளம், ஃபவுண்டேஷன். அது மேலே தான் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே நாம் அப்படியே கட்டிக்கிட்டே வரோம். வாழ்க்கை என்பதை கட்டிக்கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே நல்லா இருந்துருவீங்க. ஆனால் இட் ஷுட் ரிலேட் டு த பிரபஞ்சத்தை நோக்கி அந்த எண்ணங்கள் போக வேண்டும். நான் என்கின்ற வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம். அதுதான் காரியமும் காரணமும். எனவே நான் என்கின்ற வார்த்தைக்கு மிகுந்த சக்தி உள்ளது. நான் என்ற வார்த்தையில் எல்லா விதமான அண்ட சராச்சரங்களும் அடங்கியுள்ளது. ஏனெனா நான் தான் கடவுள், நான் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் அண்டச்சராச்சரமும் அடங்கி இருப்பது நமக்கு தெரியும். இது மிக சக்தி வாய்ந்த வார்த்தை. இந்த வார்த்தையில்தான் வாழ்க்கையின் சாராம்சமும் மொத்தமாக அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையை சரியான வகையில் மேனிஃபெஸ்ட் பண்ணும். காட்சிப்படுத்தும் போது அது எல்லா விதமான ஆசைகளும் நமக்கு தேவையான விகிதத்தில் தேவையான வார்த்தைகளை சொல்லி காட்சிப்படுத்தும் போது அது நம்முடைய இதயத்தை போய் அடைகிறது. இதயத்திலிருந்து நம்மளுடைய மூளையின் செல்லில் சேர்கிறது. அப்போது நிறைய மாற்றம் இருக்கும். அப்படி பளிச்சு மண்டைக்குள்ளே மாற்றம் வரும். அங்கேருந்து தான் அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுது. சப்கான்ஷியஸ் மைண்டு உள்ளுணர்விலிருந்து நேராக பிரபஞ்சத்தை அடைகிறது. அப்படி பிரபஞ்சத்தை அடையும் பொழுது அந்த பிரபஞ்சம் நம்மளுடைய ஆசைகளை எதிரொலிக்கும் போது காட்சிப்படுத்தும் அனைத்தும் நம்மை வந்தடையும். அந்த ஒரு நிலையில் நம்மை சுற்றி ஓர் ஒளிவட்டம் உண்டாகுகிறது. அந்த ஒளிவட்டம் நீளமாகவும் வெள்ளையாகவும் இருக்க வேண்டும். நீளம் ஒரு அழகு, கடைசியில் எண்டில் வரும். வெள்ளையாக இருக்கிறது மிடில் வரும், லேசாக ஆரஞ்சாக இருக்கிறது கடைசியில் வரும். இதுதான் ஆரா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதுக்கு தான் நீங்கள் யோசனை பண்ணும்போது நல்ல விஷயங்களை யோசனை பண்ணுங்கள். எண்ணங்கள் நல்லதாக இருக்கட்டும். நான் என்கின்ற
உங்களிடம் எண்ணங்கள் அப்படியே தோண நல்ல விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். தவறான விஷயங்கள் வந்தால் நீங்கள், அதாவது நான் என்கின்ற நீங்கள் தவறைத்தான் அடைவீர்கள். உங்களுக்கு சொன்னாங்க ஒருத்தர் 19 நாள் எழுதுனேன் நடக்கலைன்னு, அந்த மாதிரி தான் ஆகிடும். ஏன் அப்படின்னா எழுதும்போதே இப்படி தான் எழுதணும். நான் என் வாழ்வில் எல்லா விதமான சந்தோஷங்களை அடைந்து விட்டேன் இப்போது. நான் என் குழந்தைகளை நல்ல நிலையில் பார்க்கிறேன் இப்போது. நான் என் கணவர் என்னிடம் மிகுந்த அன்புடன் இருப்பதை உணர்கிறேன் இப்போது. நான் கட்டுகின்ற வீடு அழகாக முடிந்து விட்டது இப்போது. நான் நல்ல ஒரு நிலையில் எனக்கு தேவையான வேலை கிடைத்து விட்டது இப்போது. நான் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் இப்போது. நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உணர்கிறீர்களோ, எதெல்லாம் உள்ளுணர்வு டக்குன்னு வரும். ஒரு இன்ட்யூஷன், தயவு செய்து மனசை கிளியராக வச்சுக்கோங்க. கிளியராக வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு செய்யும் இது வருது. ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப் வரும்போதே டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எனக்கு இது நடந்தது, எனக்கு நல்லது நடந்தது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு தேவையானது கிடைத்து விட்டது, என் மகள் படிப்பு, என் மகளில் நான் என் மகள் பிவிஎஸ்சியில் சேர்ப்பதை பார்க்கிறேன், நான் என் மகள் பிவிஎஸ்சி சேர்ந்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன், நான் என் மகன் திருமணம் நடந்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன், நான் எனக்கு விரும்பியவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன், அதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கூடவே சேர்த்துட்டு கண்டினியூஸாக இப்போது நீங்கள் கொண்டு. நாம் எல்லோருமே கடவுளின் பிரதிபலிப்பு. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. கடவுளின் பிரதிபலிப்பு அப்படின்னும் போது கடவுளுக்குள்ள அத்தனை சக்தியும் நம்மளும் இருக்கும். அந்த நான் தான் கடவுள், அந்த நான் தான் பிரபஞ்சம். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. நான் என்கின்ற இந்த வார்த்தையை எத்தனை முறை வேணாலும் எழுதுங்க. ஆனால் எழுதும்போதே மனசார உணர்வுகளோடு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். வாழ்வில் அற்புதங்கள் நினைப்பது நம்மளுடைய இயற்கை. இட் இஸ் நேச்சர் டு கெட் ஆல் மிரக்கிள்ஸ் இன் லைஃப். புரிஞ்சுதா? அற்புதங்கள் வாழ்வில் நினைத்தது அப்படின்னு நீங்கள் நம்புங்க. 100% நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான அற்புதமும் நடக்கும். வாழ்க்கையில் எல்லா வித வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இது மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வு நல்லபடியாக அமையும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கடைசியான செய்திக்கு பிறகு இன்னொரு செய்தி. என்னுடைய கன்சல்டன்ட் சொல்கிறாரு, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னு. நான் நினச்சிக்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் அப்படின்னு. இப்போ நான் உங்களை கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 5000 பேரில் 4000 பேர், 3500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய விஷயம் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு நல்லா தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.